இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த பகுதியில கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இருதயத்தின் சுத்தம் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த நாள்ல ஒரு 2வது காரியத்தை குறித்து, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, உலகத்திற்கு ஒவ்வாத பரிசுத்தமான வாழ்க்கைய கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்துல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம நீங்க இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய அழைப்பு உலகத்தோடு ஒத்து கலந்து வாழ்வதற்காக அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாமும் செவி சாய்ப்பது, நாமும் அதோடு கலந்து அந்த காரியங்கள்ல ஈடுபடுவது. பொய்யா இருக்கலாம், லஞ்சமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், ஆபாசமான காரியமா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறதா இருக்கலாம். அநேக நேரங்களை நம்ம திருப்திப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லாரும் இதை செய்யறாங்க அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நியாயப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தின் போக்கிற்கு ஒப்ப நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னா, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பதாக என்ன பகைச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அதனால இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் உங்களை அசுசிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. உப்பானது தன் சாரத்தை இழந்து போச்சு அப்படின்னா அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தான் அது உபயோகமாகும் அப்படின்றதா இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புறாரு. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் காணப்படுகிறது. ஒரு உதாரணத்தோடு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, கடல்ல இருக்கிற மீனை குறித்து நம்ம பார்க்கலாம். மீனானது கடல்ல தான் வாழுகிறது, கடல்ல தான் நீந்துகிறது, கடல்ல தான் இருக்கிறது. ஆனா இந்த உப்பு, கடலுடைய உப்பு அதனுடைய எந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அந்த கடல் நீரை நம்ம குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் கசப்பாகவும் உப்பாகவும் காணப்படுகிறது. அந்த உப்பானது அந்த மீனுக்குள்ள போகல. ஒருவேளை நம்ம அந்த மீனை நம்ம வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுல உப்பு போட்டாதான் அது சுவையுள்ளதாய் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த நீரோட்டத்தோடு அது இருக்கும்போது அது உயிர் உள்ளதாய் காணப்படுகிறதுனால அந்த கடலில் காணப்படுகிற உப்பு தன்மை அதனோடு ஒட்டுகிறதா இல்லை, அதோடு அதுக்கு உள்ள அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அது உயிர் உள்ளதாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, உலகத்தின் போக்கிற்கு ஒப்ப நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கடல்ல வாழுகிற இந்த மீனானது ஒருவேளை செத்து போச்சு அப்படின்னா அந்த கடல் தண்ணி அதுக்கு உள்ள போய் அது அழுகி நாற்றம் அடைந்து வெளியே தள்ளி விடுகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்வில காணப்படுகிறதான சூழ்நிலைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த மீனை போல நாம் ஜீவன் உள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த கடல் நீர் எப்படி இந்த மீனுக்குள்ள புகாத போல அந்த கடலுக்குள்ள அது வாழுகிறதானா அதோட உப்புத்தன்மை அந்த மீனுக்குள்ள புகாதது போல நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது இந்த பிசாசின் கிரியைகள், உலகத்தின் கிரியைகள் நம்மை தாக்காதபடி நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்றதான் ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படி முடியும் அப்படின்னா, அவருடைய ஜீவன் நமக்குள்ள காணப்படும் போது மாத்திரமே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதவர்களாக நம்ம வாழ முடியும். இதற்கு ஒரு மிக முக்கிய உதாரணமாக நம்ம தானியலை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, தானியல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது: ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தீர்மானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். இந்தந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யக்கூடாது, இந்தந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் நான் செய்யணும், இது என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று நம்முடைய இருதயத்துல தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த ராஜாவின் போஜனம் ஏன் தீட்டுப்படணும், ஏன் அவன் வேண்டாம் அப்படின்னா, அது தன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்றதுனால அது வேண்டாம் அப்படின்னு அவன் விளக்குகிறவனாய் காணப்படுகிறான்.
நம்மை சுற்றி காணப்படுகிறதான பாவமான காரியங்கள் எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டும்தான் அதுல செய்யாம இருக்கணும், அதனால நானும் அவங்க கூட இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்தி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தால் மாத்திரமே ஆசீர்வாதம் நமக்கு காணப்படும். அதனால இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, எந்த காரியம் உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கீங்க? பொய் சொல்றீங்களா? இல்ல நண்பர்களோடு வேற இடங்களுக்கு செல்லுகிறீங்களா? நண்பர்கள் அவங்க போறாங்க, எல்லாரும் போறாங்க, அதனால நானும் போறேன்னு சொல்லி சில இடங்களுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நீங்க சென்று கொண்டிருக்கீங்களா? இல்ல தேவையில்லாத காரியங்கள்ல நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கீங்களா? எந்த காரியம் உலகத்துக்குரிய காரியம் உங்களிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த நாள்ல நீங்க சிந்திக்க அழைக்கப்படுகிறீங்க. இந்த நம்ம கேட்ட வார்த்தைகளை போல நாம் இந்த கடல்ல உள்ள இந்த மீன் எப்படி அந்த உப்புத்தன்மையை தன்னுள் எடுக்காமல் காணப்படுகிறதோ ஜீவனோடு இருக்கும்போது, அதே போல நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அசுத்தங்களுக்கு விலகி நம்ம வாழலாம். அதனால ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஈடுபடுகிறவர்களா காணப்படணும். உலகத்தின்படி உலகத்தின் போக்குக்கு ஒத்து வாழாமல் நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்ற இருதய தீர்மானத்தை இந்த நாள்ல எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகிறதான காரியம் அதுதான். நம்ம நேத்து பார்த்தோம், இருதயத்துல சுத்தம் வேணும் அப்படின்னு. இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப தேவனை தரிசிக்கக்கூடிய இருதய சுத்தம் நம்மிடத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய அந்த இருதயத்துல நம்ம ஒரு தீர்மானம் பண்ண அவசியமாய் காணப்படுகிறது. நான் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுக மாட்டேன், இந்த உலகத்தின் போக்கிற்கு ஒத்த வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், இந்த உலகத்திற்கு ஒவ்வாத பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழுவேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நான் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் தீர்மானிக்கலாமா? இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்தந்த காரியத்துல இந்த உலக பிரகாரமான காரியத்தை நான் செய்யறேன், என்னுடைய ஆபீஸ்ல எல்லாரும் இதை செய்யறாங்க அதனால செய்யறேன், என் நண்பர்கள் எல்லாரும் இதை செய்யறாங்க அதனால செய்யறேன், ஏன் எங்க சர்ச்சில் கூட நிறைய பேர் சினிமாக்கு போவாங்க அதனால நானும் சினிமாக்கு போறேன், ஏன் சினிமா பாடல்கள் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்தோடு ஒத்த வேஷத்தை தரிக்கிறவர்களாக காணப்படுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அநேக நேரங்கள்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றோம், நம்ம வாட்ஸ்அப்ல அநேக ஆண்டவருடைய நல்ல வசனங்களை வைக்கிறோம், வேத பாடல்களை வைக்கிறோம், ஆனா அதனோடு கூட சில சினிமா பாடல்கள், சில காரியங்களையும் நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறவங்களா காணப்படுறோம். ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம், எல்லாரும் வைக்கிறாங்க அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்யணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதவர்களாக, தனித்துவம் உள்ளவர்களாக, அவருடைய பிள்ளை என்கிற பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம வாழுகிறவர்களாக இருக்கணும். அதுக்காக இந்த நேரத்துல ஆண்டவருடைய வல்லமைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய கிருபைக்காக, என்னால முடியல ஏசப்பா, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால செய்ய முடியாம இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஒதுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா? நம்ம கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கலாம். எந்த காரியங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவா பிரிவினை உண்டாக்குறது, எந்த காரியங்கள் நீங்க உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாய் காணப்படுகிற அந்த காரியங்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நம்ம கெஞ்சி மண்டாடலாம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள்ல ஆண்டவரே இன்னைக்கு நாங்க ஆண்டவரே உலகத்திற்கு ஒவ்வாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்த்தோம். நிறைய நேரங்கள்ல நாங்க இந்த உலகத்தின் போக்கின்படி நாங்க ஒழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய பேர் செய்யறாங்க, ஏன் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைங்க, ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களா இருக்கோம். ஆண்டவரே எங்களுடைய மாதிரி நீர் மாத்திரம் தான் இருக்கணும். நாங்க மற்றவர்களை மாதிரியாய் வைத்து பின்பற்றாதபடிக்கு, இந்த உலகத்தின் போக்கிற்கு ஒழுகாதபடி பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க. அதுக்கு எங்களுடைய சுயமோ, எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய ஆண்டவரே சப்பா அறிவோ போதாது தகப்பனே. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் நிறைவாய் ஊற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தாதான் இது செய்யக்கூடாது, இது நீதி, இது நியாயம், இது தவறு என்ற ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்க கெஞ்சி மண்டாடுகிறோம். இந்த நேரத்துல யார் யார் உண்மையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கவலையோடு ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையினால அவங்க உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவரே அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி முடிக்க உங்களுடைய சித்தத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க. உங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மற்ற கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மற்ற பகுதிகளில நம்ம காணலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை